எல்லோருக்கும் வணக்கங்க. மேங்கோ ஃபுட் டீம்லேருந்து மல்லிகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள வடக்கு தயிர்பாளையத்தில் ஸ்ரீ மாரியம்மன், விநாயகர், சிவன், பார்வதி, பொட்டுசாமி இப்படி எல்லா தெய்வங்களும் குடிகொண்டிருக்கும் அந்த அழகிய கிராமத்தில் பொங்கல் விசேஷந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைகள், பெரியங்க, பெண்கள், சிறுசிக இப்படி எல்லோருமே கலந்துக்கிட்டாங்க. அப்படியே கோயிலே நிரம்பி வழிஞ்ச கூட்டம். டெய்லி அந்த 8 நாளும் கோயிலே நிரம்பி வழியுங்க. அந்த அளவுக்கு கூட்டம். வெளியூர்லேருந்தும் வருவாங்க சாமி கும்பிட்றக்கெல்லாம். இப்போ வந்துங்க அந்த 8 நாளும் கோயிலில் வந்துங்க ரொம்ப விசேஷம். அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றதுங்க. கம்பத்தை சுற்றி ஆடினாங்க. அப்படி எல்லா விசேஷமுங்க பார்க்குறக்கே சிறப்பாக இருக்குமுங்க. ஊர் ஜனங்களே 12-1 மணி வரைக்கும் அந்த சிறப்பான கம்பத்தாட்டத்தை வந்துங்க பார்த்து ரசித்து மனசில் அப்படியே நிம்மதியாக சந்தோஷமாக போயிருப்பாங்க. அன்னதானத்தில் வந்துங்க சர்க்கரை பொங்கல், சுண்டல், தக்காளி சாதம், தயிர் சாதம் இப்படி எல்லோரும் சிறப்பாக வழங்கினாங்க. திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 8 நாளும் விசேஷங்க. ஊர் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த 8 நாளும் விசேஷத்தில் கலந்துக்குவாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் 12 மணி வரைக்கும் மேலதாளத்தோடவங்க எல்லாம் ஒரு சோட்டு பையங்க அழகாக ஆடுவாங்க. கம்பத்தை சுற்றி ஆடுற அழகே தனி அழகுங்க. கம்பத்தாட்டம் வந்துங்க ரொம்ப விசேஷம். பொங்கல் வியாழக்கிழமைனாவுங்க புதன்கிழமையே வாழை மர தோரணங்கள், நுங்கு, இளநீர் இப்படி எல்லாம் அதில் அழகாக கட்டி எல்லா தோரணங்களும் கோயில் முழுக்க விசேஷங்க. பக்கத்துலேயே கிணறுங்க. சிறப்பு வாய்ந்த தெய்வங்கள், நாம் வேண்டியதை நிறைவேற்றி கொடுக்கும் தெய்வங்கள். இப்போ வந்துங்க வியாழக்கிழமை காலையில் பொங்கல் வச்சாங்க. எல்லோருமே பொங்கல் வைக்க கலந்துக்கிட்டோம். பொங்கல் வச்சு கோயில்களை கொண்டு வந்து எல்லோரும் பொங்கல் பானை வச்சாச்சுங்க. சாமிக்கு சிறப்பு அபிஷேகம், பொங்கல் வைத்ததையும் சிறப்பு அபிஷேகம் நடக்குமுங்க. பொங்கல் வச்சு பொங்கல் பானைக்கெல்லாம் அபிஷேகம் செஞ்சுங்க. சாமி கும்பிட்டு நாம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோமுங்க. அவங்க ரிலேஷன்னு எல்லோருமே கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ வந்துங்க மத்தியானம் சாப்பிட்டு விட்டு 5 மணிக்கு விளக்கமாமா விளக்கு தொடங்குமுங்க. இப்போ வந்துங்க எல்லோரும் ஒரு பொது இடத்துல மாவிளக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. இப்போ வந்துங்க அதில் வந்துங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், பெரியங்க இப்படி எல்லோருமே கலந்துக்குவாங்க. அது கண்கொள்ளா காட்சி. எல்லோரும் புத்தாடை அணிந்து ரொம்ப சிறப்பான வரவேற்பாக இருக்குமுங்க. விளக்கமாக வந்துங்க கோயிலை நோக்கி போயிட்டு இருக்குது. அதில் வந்துங்க தட்டத்தில் இப்போ வந்துங்க பெரிய தாம்பூலம், அதில் வந்துங்க தேங்காய், பழம், விளக்கமாவும், வெத்தலை, பாக்கு, தீபம் இப்படி எல்லாம் ஏற்றுறீங்க கோயிலை நோக்கி. அதில் வந்துங்க விளக்கமா பூவுன்னு இருக்குமுங்க. அதில் விளக்கமா பூ செருவி அதில் வந்துங்க கோயிலுக்கு கொண்டு போவாங்க ஆட்டம் பாட்டத்துடன். அது வந்துங்க ஒரு கண்கொள்ளா காட்சி. ரொம்ப நல்ல விசேஷமுங்க. கோயிலை சுற்றி மாவிளை தோரணங்கள் அழகாக கட்டி எல்லோரும் விளக்கமாக கொண்டு போகிற அழகு இருக்குது பாருங்க. ரொம்ப ரொம்ப அழகுங்க. இங்கே வான வேடிக்கைகள் வந்துங்க அப்படியே பூவாக அழகாக உழுவுறது. அது கண்கொள்ளா காட்சி. இப்போ விளக்கமாக எடுத்துக்கிட்டு கோயிலை 3 முறை வலம் வந்து கோயிலுக்கு உள்ளாக கொண்டு போவேணுங்க. கொண்டு போய் அதில் வந்து வெள்ளை வேஷ்டி விரித்து போட்டுங்க அதில் தான் வைப்பாங்க. இப்போ வந்துங்க எல்லோரும் கொண்டு கொடுத்த பழத்தில் ஒவ்வொரு பழம், ஒவ்வொரு தட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு பழங்களும் விளக்கமாகவும் எடுத்து எல்லாமுக்கு ஒரு தட்டத்தில், பெரிய தட்டத்தில் போட்டு வச்சுருவாங்க.
அது வந்து கடைசியில் பொதுமக்களுக்கு கொடுக்கறக்காக எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தட்டத்துலேருந்து ஒவ்வொரு பழம் எடுத்தாங்க இல்லைங்களா, அதை வந்து சூரப்பழம், சூரத்தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்துங்க கோயிலில் மேலே ஏறி அதில் வந்து சாக்லேட்டு, பழங்கள் எல்லாம் மேலே ஏறி எல்லாம் அப்படியே விசிறுவாங்க பொதுமக்களுக்கு. அதில் வந்துங்க அவங்களுக்கு கிடைக்கிறத அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது ஒரு விசேஷம். நம்ம மேங்கோ ஃபுட் டீம் ஃபேமிலி பூஜையில் கலந்துக்கிட்டுங்க சிறப்பான அலங்காரத்தில் இருக்கிற சாமிகளை எல்லாம் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக தரிசனம் பண்ணிட்டுங்க நாம் வந்துங்க திருப்தியாக வீட்டுக்கு வந்துட்டுங்க. கோயிலில் வந்து அப்படியே சிறப்பான மின் விளக்குகள் வந்துங்க ரொம்ப அழகாக ஜொலிச்சுதுங்க. இப்போ கோயில் முழுக்க விளக்குகள், அதே போல் வந்துங்க சுற்றி இருக்கிற மரங்கள் முழுவதும் விளக்குகளுங்க. ரொம்ப 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 நல்லா இருந்தது பார்க்குறக்கு. கோயிலை சுற்றி இருக்கிற இடத்துல வந்துங்க கடைகள்லாம் அமைச்சிருந்தாங்க. அதில் வந்துங்க குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விளையாட்டு சாமான்களும் இருந்ததுங்க. குழந்தைகள் வந்து அந்த கடைகளில் வாங்காத போகிறது இல்லைங்க, அந்த அளவுக்கு நின்றுக்கிட்டாங்க. எல்லோரும் வாங்கி கொடுத்துட்டுங்க குழந்தைகளை திருப்திப்படுத்திட்டு கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்கு. இப்போ விளக்கமாக எல்லோரும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதையுமே இப்போ கோயில் நிர்வாகத்தினர் வந்துங்க ஒரு முக்கிய பிரமுகர்கள் வந்து அதில் வந்துங்க இருப்பாங்க. கம்பத்தில் வைக்கிறதுனால பூவோடு அப்படிம்போம். அதில் வந்துங்க அது அக்னி சட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்துங்க கோயிலை ஃபுல்லாக கோயிலை வளம் வந்து அதில் வந்து பூசாரி வந்துங்க அதில் அந்த பூவோடு எடுத்து ஆடிட்டு வருவாங்க. கம்பத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்து ஒரு பூஜை செஞ்சுட்டுங்க ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. 9 மணி சுமாருக்கு கோயிலில் வந்துங்க எல்லா பொதுமக்களும் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடியாயிருமுங்க. வெளியூர்லேருந்து வந்த எல்லா ரிலேஷன் எல்லோருமே அந்த கோயிலில் தாங்க இருப்பாங்க. இப்போ வந்துங்க கோயிலில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அந்த கம்பத்தை சுற்றி ஆடிட்டு வருவாங்க. அந்த தட்டுறதுக்கும் அந்த ஆடுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமுங்க. இப்போ வந்துங்க கம்பம் முடுங்குற நேரம் வந்துருச்சு. கம்பத்துக்கான சிறப்பு பூஜைகள்லாம் செய்வாங்க. அப்போ வந்துங்க சாமிக்கு வந்து எல்லா சாமிகளுக்குமே திரை போட்டுருவாங்க. அப்போ வந்து அந்த கம்பத்துக்கு வந்துங்க விசேஷ பூஜை நடக்கும். அதில் வந்துங்க மஞ்சள் குங்குமம் பூசி அதையவே ஒரு கழுவி எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டுங்க கம்பத்தையே ஃபுல்லாக கழுவுவாங்க. அந்த கம்பத்தை கழுவி விட்டுட்டுங்க அதை தனித்தனியாக எல்லாம் பிரித்து எடுத்துட்டு அதை தனியாக கட்டி வச்சுருவாங்க. அப்புறம்தான் கம்பத்தை வந்துங்க பிடுங்குவாங்க. இப்போ கம்பம் முடுங்கிறதுக்கு முன்னாடிங்க கோயில் நிர்வாகத்தினர் பூசாரிக்கு வந்துங்க மாலை அணிவித்து அந்த கம்பம் பிடுங்கிறதுக்கு அவருக்கும் சிறப்பான வரவேற்பு கொடுத்துங்க கம்பத்தை பிடுங்குவாங்க. கம்பத்தை பிடுங்கி தோளில் வச்சுங்க அந்த மாரியம்மன் கோயிலை சுற்றி 3 முறை வருவாங்க. இப்போ வந்துங்க அந்த அதுக்கு முன்னாலேயே இந்த பூவோடெல்லாம் எடுத்துங்க தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. வச்சு இப்போ வந்துங்க கம்பத்தை வந்துங்க மாரியம்மன் கோயிலை சுற்றி 3 முறை அப்படியே சுற்றி வந்துங்க கம்பத்தை எடுத்துகிட்டு ஆடிட்டு வருவாங்க. அப்போ வந்துங்க ஆடிட்டு வந்துட்டு அப்படியே கிணத்துக்கு போவாங்க. அப்போ வந்துங்க எல்லோரு கையிலையும் வேப்பந்தலை கொடுத்துருவாங்க. இப்போ வந்துங்க வேப்பந்தலை வந்து கம்பம் போக 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 அந்த கம்பத்துலேயும் வேப்பந்தலை கட்டியிருப்பாங்க. அதில் வந்துங்க ஊர் பெரியவங்க பூசாரி எல்லோருமே அந்த கம்பத்தை பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ வந்துங்க ஒரு கிணறு, அந்த கிணத்துல நிறைய தண்ணி இருக்குமுங்க. அந்த கிணத்துல தான் கொண்டு போய் எப்பவுமே கம்பத்தை விடுவாங்க. இப்போ வந்து அந்த கம்பத்துக்கு வந்துங்க 3 முறை சுற்றி வந்து போயிட்டுருக்குதுங்க கம்பம். அப்போ வந்து வேப்பந்தலை உருவி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேணுமுங்க. கிணறு பக்கமாக வந்தாச்சுங்க. இப்போ அந்த கிணத்துல வந்துங்க குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே தயிர்ஞ்சாதம் கொடுத்துங்க. எல்லோரு கையிலையும் தயிர்ஞ்சாதம் இருக்குதுங்க. இப்போ கம்பத்தை வந்துங்க கிணத்துக்குள்ள இறக்குனதையும் கம்பத்தை வந்துங்க அந்த கம்பத்து மேலே தயிர் சாதத்தை போட வேணுமுங்க. எல்லோரும் போடுவாங்க. அப்போ வந்து அந்த கிணத்துக்குள்ள வந்துங்க நல்லா ஆழம் வரைக்கும் அந்த கம்பம் போகிற வரைக்கும் பெரியவங்க வந்து அந்த கிணத்துக்குள்ள அப்படியே அமுத்தி விடுவாங்க கம்பத்தை. அதோடு வந்துங்க சிறப்பு அலங்காரத்தில் இருக்கும் சாமி நீ அடுத்த வருடம் பார்க்கலாம் அப்படிங்கிற நாங்கள் விடைபெற்றுட்டு வந்துட்டோமுங்க. 9 மணி சுமாருக்கு கோயிலில் வந்துங்க எல்லா பொதுமக்களும் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடியாயிருமுங்க.
இப்போ வந்துங்க கம்பம் முடுங்குற நேரம் வந்துருச்சு. கம்பத்துக்கு வந்துங்க விசேஷ பூஜை நடக்கும். அதில் வந்துங்க மஞ்சள் குங்குமம் பூசி அதையவே ஒருக்கா கழுவி எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டுங்க, கம்பத்தையே ஃபுல்லாக கழுவுவாங்க. அந்த கம்பத்தை கழுவி விட்டுட்டுங்க, அதை தனித்தனியாக எல்லாம் பிரித்து எடுத்துட்டு அதை தனியாக கட்டி வச்சுருவாங்க. அப்புறம்தான் கம்பத்தை வந்துங்க பிடுங்குவாங்க. இப்போ கம்பம் முடுங்குறதுக்கு முன்னாடிங்க கோயில் நிர்வாகத்தினர் பூசாரிக்கு வந்துங்க மாலை அணிவித்து அந்த கம்பம் பிடுங்கறக்கு அவருக்கும் சிறப்பான வரவேற்பு கொடுத்துங்க கம்பத்தை பிடுங்குவாங்க. கம்பத்தை பிடுங்கி தோளில் வச்சுங்க அந்த மாரியம்மன் கோயிலை சுற்றி 3 முறை வருவாங்க. அதுக்கு முன்னாலேயே இந்த பூவோடெல்லாம் எடுத்துங்க தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. கம்பத்தை வந்துங்க மாரியம்மன் கோயிலை சுற்றி 3 முறை அப்படியே சுற்றி வந்துங்க கம்பத்தை எடுத்துக்கிட்டு ஆடிட்டு வருவாங்க. அப்போ வந்துங்க ஆடிட்டு வந்துட்டு அப்படியே கிணத்துக்கு போவாங்க. அப்போ வந்துங்க எல்லோரு கையிலையும் வேப்பந்தலை கொடுத்துருவாங்க. இப்போ வந்துங்க வேப்பந்தலை வந்து கம்பம் போக 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 அந்த கம்பத்துலேயும் வேப்பந்தலை கட்டியிருப்பாங்க. அதில் வந்துங்க ஊர் பெரியவங்க பூசாரி எல்லோருமே அந்த கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு போவாங்க. அப்போ வந்துங்க ஒரு கிணறு, அந்த கிணத்துல நிறைய தண்ணி இருக்குமுங்க. அந்த கிணத்துல தான் கொண்டு போய் எப்பவுமே கம்பத்தை விடுவாங்க. இப்போ வந்து அந்த கம்பத்துக்கு வந்துங்க 3 முறை சுற்றி வந்து போயிட்டுருக்குதுங்க கம்பம். அப்போ வந்து வேப்பந்தலை உருவி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேணுமுங்க. கிணறு பக்கமாக வந்தாச்சுங்க. இப்போ அந்த கிணத்துல வந்துங்க குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே தயிர்ஞ்சாதம் கொடுத்துங்க. எல்லோரு கையிலையும் தயிர்ஞ்சாதம் இருக்குதுங்க. இப்போ கம்பத்தை வந்துங்க கிணத்துக்குள்ள இறக்குனதையும் கம்பத்தை வந்துங்க அந்த கம்பத்து மேலே தயிர் சாதத்தை போட வேணுமுங்க. எல்லோரும் போடுவாங்க. அப்போ வந்து அந்த கிணத்துக்குள்ள வந்துங்க நல்லா ஆழம் வரைக்கும் அந்த கம்பம் போகிற வரைக்கும் பெரியவங்க வந்து அந்த கிணத்துக்குள்ள அப்படியே அமுத்தி விடுவாங்க. கிணத்துல கம்பத்தை விட்டுட்டு வரும்போது மணி 1:30 ஆயிடுச்சுங்க. அப்போ வந்துங்க நாங்கள் கோயில் வந்து சேரும்போது கோயிலில் இருந்தீங்க சுற்றி வர கோயிலை கழுவி விட்டு உள்ளுக்குள்ளேயும் எல்லாம் கழுவி விட்டுட்டாங்க. கழுவி விட்டதையும் இப்போ வந்து சாமிக்கு அம்மனுக்கு பூஜை நடக்குதுங்க. இப்போ பூஜையை முடிச்சுக்கிட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டுங்க. மஞ்சள் நீராட்டு 12 மணிக்கு விசேஷமாக நடந்து முடிஞ்சதுங்க. சுபம். பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அம்மன் அருள் கிடைக்கட்டும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.